إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. தென்னிந்தியாவிலிருந்து முகமது ஹுசைனி என்ற நண்பர் தொடுத்திருக்கும் கேள்வி, அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தின் 136வது வசனத்தில் வஹியை பற்றி குறிப்பிடும் போது 2 விதங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னிருந்த நபிமார்களை பற்றி கூறும்போது அவர்களுக்கு இறக்கப்பட்டது என கூறியிருக்கின்றார். அதன் பின்னர் மூசா ஈசா அலைஹிம ஸலாத்து வஸலாம் இந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று கூறியிருக்கின்றார். வஹியை பற்றிய இந்த 2 வார்த்தைகள், இறக்கப்பட்டது என்றால் என்ன, கொடுக்கப்பட்டது என்றால் என்ன, இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதே அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். அல்லாஹ் நபிமார்களுக்கு வஹியை வழங்கினான். அது பற்றி கூறும்போது இறக்கப்பட்டது என்றும் கூறியிருக்கின்றான், கொடுக்கப்பட்டது என்றும் கூறியிருக்கின்றான். இஸ்லாமிய பரிபாஷையில் இந்த 2ற்கும் இடையிலே எந்த வித்தியாசமும் கிடையாது. அடிப்படை வேத நூலை நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அதன் விளக்கம் என்ன என்பதையும் அந்த நபிமார்களுக்கு வஹி மூலமாக அந்த நபிமார்களின் சுன்னா அல்லது ஹிக்மா என்ற வார்த்தையில் கூறியிருக்கின்றான். இவ்வாறு அல்லாஹ் வழங்குகின்ற அந்த அடிப்படை வேத நூல், அதே வேத நூலுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படுகின்ற விளக்கம், இந்த 2ம் வஹியாகும். 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டவையாகும். அதே இறக்கப்பட்டதை அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது என்றும் கூறப்படும். இந்த 2ம் வெறும் வார்த்தை வித்தியாசங்களே தவிர இதனை வெவ்வேறாக புரிந்து கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வினால் சுவனம் சென்றடைவதற்கு நாம் பின்பற்றி நடக்க வேண்டிய நபிமார்கள் மூலம் மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த நேர்வழிகாட்டலைத்தான் இறக்கப்பட்டது என்றும் கூறியிருக்கின்றான், கொடுக்கப்பட்டது என்றும் கூறியிருக்கின்றான். இங்கே குறிப்பிடப்பட்ட அந்த 2வது அத்தியாயத்தின் 136வது வசனம், நபி மூசா நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அதன் பின்னருள்ள நபிமார்கள், வமா ஊத்தியன் நபியூன் மிர் ரப்பிஹிம், பொதுவாகவே இந்த 2 நபிமார்கள் தவிர்ந்த ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. எப்படியோ இதே விடயத்தை, அதாவது நபி ஈசா நபி மூசா பொதுவாகவே அதன் பின்னருள்ள நபிமார்கள், இவர்களுக்கு எது பற்றி கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தையில் கூறப்பட்டுள்ளதோ இதே வஹியை அல் குர்ஆனின் 3வது அத்தியாயம் ஆல் இம்ரான் 199வது வசனத்தில் இறக்கப்பட்டது என்ற வார்த்தையிலும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். வைன மின் அஹ்லில் கிதாபி லமன் யுமினு பில்லாஹி வமா உன்ஸில இலைக்கும் வமா உன்ஸில இலைஹிம். இந்த நபி மூசா ஈசா அலைஹிம ஸலாத்து வஸலாம் 2 நபிமார்களின் சமூகத்தை தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படும். அவர்களிலே ஒரு சாரார் உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று இந்த இடத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட வசனத்தில் கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தை மூலம் எதனை குறிப்பிடப்பட்டதோ அதே வஹியை இறக்கப்பட்டது என்ற வார்த்தையிலும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எனவே சுருக்கம், அல்லாஹ்விடமிருந்து நபிமார்களுக்கு இறக்கப்பட்டது, அல்லாஹ்விடமிருந்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது, 2மே ஒன்றுதான். இதில் புதிதாக வேறுபடுத்தி விளங்குவதற்கு எதுவும் கிடையாது. ஒரே விடயத்தை தான் அல்லாஹ்
இறக்கப்பட்டது என்றும் குறிப்பிடுகின்றான். சில இடங்களிலே வழங்கப்பட்டது என்ற வார்த்தையிலும் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது வஹியாகும். மூல நூலாக அல்லாஹுடைய வேதம் வழங்கப்படுகின்றது. அதனை நடைமுறையிலே பின்பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய கடமை சுமத்தப்பட்ட அந்த நபிமார்கள் அடிப்படை வேதத்தின் சரியான விளக்கம் என்ன என்று அந்த நபிமார்களின் சுன்னா என்ற அமைப்பில் இரண்டுமே அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இரண்டு வார்த்தைகளும் வெறும் சொல் வித்தியாசமே அன்றி கருத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. புதிதாக மேலதிகமாக விளங்குவதற்கு எதுவுமே கிடையாது. இறக்கப்பட்டது என்று வகையை குறிப்பதற்காக எப்படி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதோ அதே போன்று சில இடங்களிலே கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டுமே ஒன்றை குறிக்கக்கூடிய, அதாவது அல்லாஹ்விடமிருந்து மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த வகையை குறிப்பிடுகின்ற இரண்டு வார்த்தைகளே அன்றி அதில் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது.